ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்ச நாள் இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். பட் இப்போ திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் வந்து நம்ம ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக 8 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சில ரீசனுக்காக நிப்பாட்டி வச்சுருந்தோம். பட் இப்போது நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் அப்படின்றனால சரி ஓகே அதையும் நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஸோ ப்ரூச்சர்ஸ் கிளாஸை பற்றினா அப்டேட் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான். ஸோ பேசிக்லேருந்து ஒரு மெட்டீரியல் நாலேஜ், ஏன்னா ப்ரூச்சர்ஸில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதில் எந்த மெட்டீரியல்ஸு எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி மெட்டீரியல் நாலேஜு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு எப்படி நம்மளாக ஓன் ப்ரூச்சர்ஸ் ரெடி பண்ணுறது, இல்லை கஸ்டமர் ஏதாவது கஸ்டமைஸாக சொன்னாங்கன்னா ஸோ அதை எப்படி நம்ம மேக் பண்ணுறது, இப்படி எல்லாமே நம்ம கிளாஸஸில் இருக்க போகுது. உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் வேணாலும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரூச்சர்ஸ் வந்து அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க. நார்மல் ப்ரூச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்ட்ரிங் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஓஹெச்பி ஷீட் வச்சு நம்மளுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் எப்படி நம்மளே ரெடி பண்ணுறது, ஸ்ட்ரிங் ஷீட்லேயும் அதே மாதிரி ஒரு ஃப்ளவரோ இல்லை ஒரு பீகாக் பேட்டர்ன் ஏதாவது வருது ஸோ நம்மளே அதை வந்து மேக் பண்ணி அதில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து நம்மளோட ப்ரூச்சர்ஸ் கிளாஸில் நம்ம கவர் பண்ணோம். ஸோ பேசிக்லேருந்து எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். கிளாஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 7 days இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டைமிங்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளான டைமிங்கில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் உமன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நம்மளோட கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா டைமிங்காக எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு கரெக்ஷன்ஸும் எப்படி பண்ணணும், இது இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக வரும், எல்லாமே கைடன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். டெய்லரிங்கும் தெரியாது, ஆரி ஒர்க்கும் தெரியாது, நான் ப்ரூச்சர்ஸ் ஒர்க் கற்றுக்க முடியுமா, ஸோ அதை கஸ்டமர் ப்ளவுஸில் என்னால் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியும். கஸ்டமர் ஆல்ரெடி ஸ்டிச்டு ப்ளவுஸ் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஸ்டிச் பண்ணாமல் ப்ளெயினாக ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாலும் சரி, அதில் உங்களால் ப்ளவுஸ் போட முடியும். ப்ரூச்சர்ஸ் ஒர்க் வந்து போட முடியும். எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி ப்ரூச்சர்ஸ் ஒர்க் அதில் நம்ம எந்த இடத்துல போட்டால் எப்படி கரெக்டாக வரும் அப்படின்றது எல்லாமே நம்மளோட கிளாஸில் இருக்கும். இதை கற்றுக்கிட்டு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு டவுட் இருக்கலாம். நம்ம வந்து ஆரி ஒர்க் கற்றுக்குறோம், டெய்லரிங் கற்றுக்குறோம், ஸோ அதுக்கெலாம் லாங் டியூரேஷன் நம்ம போகணும். கண்டிப்பாக 1 month மேலே போனால் தான் நம்மளால் அந்த கிளாஸ்லாம் கற்றுக்க முடியும் ஓரளவுக்கு. ஆனால் ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் அப்படி கிடையாது. 3 to 7 daysன்றதே மேக்ஸிமம் டைமிங் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மல் துணி தைக்கிற ஊசி இல்லையா, ஸோ அதில் தான் நம்ம வந்து இந்த ப்ரூச்சர்ஸை மேக் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் அதில் சம்பாதிக்க முடியும். ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்தோம் அப்படின்னாலே குறைஞ்சது 2 நாள் 3 நாள் பண்ணால் தான் அதில் ஒரு 1000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும்னா, ஸோ இந்த ப்ரூச்சர்ஸ் ஒர்க் வந்து அப்படி கிடையாது. ஒரு 3 to 4 hours நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட போதும். அதுவே வந்து ரொம்ப லாங் டைமிங் தான் நான் சொல்கிறது. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டைமிங் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் 1.5 to 2 hours நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சிருவீங்க. ஸோ அப்படி பண்ணியே நீங்கள் 500 வரைக்கும் தாராளமாக சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி மெட்டீரியல் வந்து ப்ரூச்சர்ஸில் பர்டிகுலராக இந்த மெட்டீரியல் மட்டும் தான் இதுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ ஆரிலனா இப்போ சில்க் த்ரெட்னா அந்த சில்க் த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கஸ்டமர் கொண்டு வர டிசைனில் சில்க் த்ரெட் இருந்தால் அதை மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மாற்றிலாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ப்ரூச்சர்ஸில் அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம மெட்டீரியல் சாரீ என்ன கலர் இருக்குது, சாரியோட பார்டர்ஸ் என்ன கலர் இருக்குது, ப்ளவுஸ் என்ன கலர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வேண்டிய மெட்டீரியல் நம்மளே மேக் பண்ணியும் போடலாம். இல்லை நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கிற மெட்டீரியலை கான்ட்ராஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ஸ்லேயே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம சேனல்ஸில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரூச்சர்ஸ் வந்து நம்மளே மேக் பண்ணலாம், நம்மளே உருவாக்கலாம். புதுசாக ஒரு டிசைனு கஸ்டமர் வந்து இதுக்கு கொண்டு வர மாட்டாங்க. மேக்ஸிமம் சில கஸ்டமர் தான் யாராவது எங்கள் சிஸ்டர் போட்டிருந்தாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. மற்றபடி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டிசைன் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. எனக்கு சிம்பிளாக ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுங்களேன், கொஞ்சம் கம்மி காஸ்ட்டில் ஒர்க் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர கஸ்டமருக்கு நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஹாப்பியாக அவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. நீங்களும் குறைஞ்ச நேரத்தில் நல்லா சம்பாரிச்சிடலாம். வீட்டிலருந்தே செய்யலாம். இதை நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக போய் ஒரு மார்க்கெட்டிங்கோ பக்கத்து வீட்லேயோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பண்ணுற ஸ்டிச்சை உங்களோட ஸ்டேட்டஸ்லேயே அந்த மாதிரி போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பரவாயில்லையே இது வித்தியாசமாக இருக்கே. மேக்ஸிமம் ஆரி ஒர்க்கு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, சிம்பிளாகவும் இருக்கே, சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒர்க் பார்த்திங்கன்னா ப்ரூச்சர்ஸ் ஒர்க் தான். ஸோ இந்த கிளாஸ் அதுக்காக தான் நான் திரும்பவும் கொண்டு வந்திருக்கேன். கண்டினியூ பண்ணலாம் இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ
ஆல்ரெடி ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தவங்க வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸில். நான் வந்து கீழே ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் நம்பர் தான். கிளாஸை பற்றி இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் டேட் சொல்லிடுறேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் கிளாஸோட டேட்ஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.